ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மினிஷா டேனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னோட பர்த்டேக்கு நானும் என் ஹஸ்பண்டும் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எங்கே போய் செலிப்ரேட் பண்ணோம், அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். உங்களுக்கோ இல்லை உங்கள் ஸ்பவுஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னாலும் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு பீச் டேட் தான். இந்த பீச் டேட்டுனா நம்ம ஈவினிங்கில் சன்செட் டைமில் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு கேக் கட் பண்ணி கொஞ்ச நேரம் பீச்லேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 month கிட்ட ஆகுது. என்னோட பர்த்டே August 4 அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அன்னைக்கு தான் நாங்கள் பீச் டேட்டுக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். டேனி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது என்ன வெர்சாச்சி பிரைட் கிறிஸ்டல். இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா இல்லை இந்தியாவில் யாருக்காச்சும் கொடுக்கலாமா? நல்லா இருக்குமா? இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. அப்போ நம்ம இந்தியாவுக்கு வேறு வாங்கணும். ஓகே, புது பர்ஃப்யூம் அடிக்க போகிறேன் இன்னைக்கு. வெர்சாச்சி. இங்கே எப்படின்னா நம்மளோட பர்த்டே இல்லைனா ஆனிவர்சரி இல்லைனா கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த டைமில் எனக்கு நிறைய வர கிஃப்ட் எதுனா இந்த பர்ஃப்யூம் தான் இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட நிறையவே பர்ஃப்யூம் இருக்குது. நான் இன்னுமே ஒரு 4-5 பர்ஃப்யூம் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன். நம்ம இந்தியா போகும்போது யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையுமே நான் வந்துட்டு டேனி கிட்ட கேட்டேன், இதை நானே வச்சுக்கவா இல்லை இந்தியாவில் யாருக்காச்சும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. டைமண்ட் மாதிரி இருக்கு. இந்த சில பெர்ஃப்யூம்ல எல்லாம் இந்த பெர்ஃப்யூமோட மூடி கொஞ்சம் ஷேப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அது மாதிரியே தான் இந்த பெர்ஃப்யூமோட மூடி டைமண்ட் மாதிரியே இருந்துச்சு. அந்த பெர்ஃப்யூமை விடையிலையும் அதோட மூடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட ஸ்மெல்லு சொல்லவே வேண்டாம். ரொம்ப ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது, ஒரு மைல்டு ஸ்மெல்லாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஏதாச்சும் நல்ல பெர்ஃப்யூம் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பெர்ஃப்யூம் வாங்கலாம். என்ன வெர்சாச்சின்னு நினைக்கிறேன், நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பீச் டேட்டுக்கு எனக்கு கிஃப்டாக என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்த்டே மண்டே வந்துச்சு. ஆனால் நாங்கள் சாட்டர்டேயே நாங்கள் பார்ட்டி வச்சுட்டோம் வீட்லேயே. ஃபேமிலிஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலியிலே ஒருத்தங்க பேக் கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த பேக்கும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணும்போதே டேனி வந்துட்டு ஆன்லைன்லேயே போயிட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நோட் இன் போட்டுட்டு நோ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே எனக்கு ஒரு 4-5 கிஃப்ட் வந்துருந்துச்சு. ஏன்னா நான் தான் டேனி கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு யாருமே கிஃப்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு யார்கிட்ட இருந்தோ கிஃப்ட் வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் இன்னும் இங்கே ஜாப் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எனக்கு யாருக்குமே கிஃப்ட் கொடுக்க முடியாது பர்சனலாக. ஸோ எனக்கும் யாரும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுத்துட்டு நான் கொடுக்காம இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நான் நோ கிஃப்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனாலுமே எனக்கு 4-5 கிஃப்ட் வந்துருந்துச்சு. அவங்களுக்கு நான் இந்த டைமில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த பேகுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி ஒரு பேக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு கிஃப்டாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா மைக்கேல் கோர்ஸ் பிராண்டோட ஒரு பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எனக்கு ஏதாச்சும் நான் வாங்குறேன்னா நான் பிராண்டடில் வாங்கவே மாட்டேன். இதுவரையிலும் நான் பிராண்டட்லன்னு சொல்லி வாங்கினதே இல்லை. ஆனால் எனக்கு சில ஐட்டம்ஸ் டேனி வாங்கி கொடுக்குறதோ இல்லை எனக்கு கிஃப்ட் வர்றது ஏதாச்சும் பிராண்டடாக இருக்கும். ஆனால் எனக்கு அது பிடிக்கும். ஆனால் நான் வாங்குறேன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். நான் சென்னையில் இருந்த டைம்ல எல்லாம் நான் பிராண்டட் ஐட்டம்ஸ்னு ஒன்றுமே நான் வாங்கினதில்லை. எனக்கு பிடிச்ச ஷாப்பிங்னா டி நகர் ஷாப்பிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அப்படி வாங்கினாதான் கொஞ்சம் காசில் நம்ம நிறைய திங்ஸ் வாங்க முடியும். இங்கேயுமே நாங்கள் பர்லிங்டன் எல்லாம் போனோன்னா நான் அந்த மாதிரி தான் ஆசைப்படுவேன். பர்லிங்டன், ராஸ் அந்த மாதிரி கடை தான் எனக்கு இங்கேயும் பிடிக்கும். ஆக்சுவலாக என்னோடய கையில் நான் வளையலோ இல்லை வேறு ஏதாச்சும் போடணுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கை சும்மா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு பிரேஸ்லெட் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எனக்கு கை ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால பிரேஸ்லெட் போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த பிரேஸ்லெட் போட்டு தரதுக்காக டேனியா கூப்பிட்டேன். சரி 1 நிமிஷம் வெயிட் பண்ணு வரேன்னு சொன்னாங்க. அந்த 1 நிமிஷம் கூட என்னால் வெயிட் பண்ண முடியல. அதனால நானே போட்டுட்டேன்.
எனக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்காது. அது என்னன்னா, நான் இப்போ யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்குறேன்னா, ஹெல்ப் மீன்ஸ் பெரிய ஹெல்ப் இல்லை, இந்த மாதிரி அதை எடுத்து தர முடியுமா, இல்லை ஹைட்டில் இருக்கும் அதை எடுத்து தர முடியுமான்னு சொல்லி டேனி கிட்ட கேட்பேன். இல்லைனா இந்த பிரேஸ்லெட் இப்படி போட்டு கேட்பேன். அவங்க வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் லேட்டானா கூட என்னால் அதை பொறுத்துக்கவே முடியாது. உடனே நானே ஏதாச்சும் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இல்லைனா நானே ஏதாச்சும் ஒரு சேர் போட்டு மேலே ஏறி நின்று அந்த திங்ஸை நான் எடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு பொறுமையே இல்லாத ஒரு கேர்ளாக நான் இருந்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சில டைமில் கோவம் வரும். நான் தான் அதை செஞ்சு தரேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் கொஞ்ச நாளாகவே இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சேஞ்ச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், தெரியல. இன்றைக்கி என்னோட பர்த்டே ஆனதுனால நான் கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் போடணும் அப்படின்னு நினச்சி நானே என் மைண்டை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கெல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கி மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி யூஸ் பண்ணணும். அதனால இன்றைக்கி ஒரு வாட்ச் இருந்துச்சு, அதுவுமே மைக்கேல் கோர்ஸ் தான், அதையுமே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகிறதுனால ஒரு ஹேட் வச்சுக்கிட்டேன், அடிடாஸ் ஹேட். இதுவுமே டேனியோடது தான், என்னோடது இல்லை. தலையில் இந்த ஹேட் வச்சா எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரியே தோணும். அது மட்டும் இல்லாமல் தலை இன்னைக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்குமே கொஞ்சம் ஹேட் இருக்குது. அதுலேருந்து ஒன்று டேனி எனக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இது வச்சா நல்லா இருக்கும், இதை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே இது நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் இதை வச்சுட்டேன். எப்படியோ எது வச்சாலும் இன்னைக்கு வெயிலில் போய் நம்ம உட்காந்துருக்கும் போது என்னோட ஆயிலி ஹேர் எல்லாம் ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அது மட்டும் எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸில் தெரியாமல் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்துச்சு. அதனால ஏதோ ஒன்று நான் டேனி செலக்ட் பண்ணதே நான் வச்சுக்கிட்டேன். நாங்கள் கிளம்ப போகிறோம். நாங்கள் ஐஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோமே. சரி, பாய். பீச்சுக்கு போகிறதுனால இந்த ஐஸ் பாக்ஸ் டேனி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. உள்ளே கொஞ்சம் ஐஸ் போட்டு கொஞ்சம் சோடா அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பீச் டவல்ஸும் வாங்கிட்டோம். பீச்சில் போய் டவல்ஸ் விரித்து நம்ம அதுக்கு மேலே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே டேனி வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பீச் டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. மண்டே பர்த்டே வந்ததுனால மண்டே அவங்க ஆஃபீஸ் லீவும் போட்டிருந்தாங்க. சரி, இந்த டேயை நம்ம இப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பீச் டேட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பிளானிங் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த ஐஸ் பாக்ஸ், பீச் சேர்ஸ், அதுக்கப்புறமா பீச் டவல் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. காலையில் வந்துட்டு ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஈவினிங்கில் பார்க்கும்போது அந்த மழை பெஞ்ச அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. பெஞ்ச மழையை பார்த்து நாங்கள் இன்றைக்கி பீச் டேட் கேன்சல் ஆகிடும்னு தான் நினச்சோம். ஆனால் மதியத்துக்கு மேலே அந்த மழை பெஞ்ச அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நாங்கள் கடையில் போயிட்டு 2 அம்ப்ரெல்லா வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். டேனி வேற இன்னைக்கு என்ன பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் என்ன கேட்டாலுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா வருஷமுமே என்னோட பர்த்டே வர்றதுக்கு ஒரு ஜூலை மந்த்தே நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், இன்னும் 1 மந்த்தில் உங்களுக்கு டெலிவரி டேட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னோட பர்த்டேக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி சொல்லுவேன், இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு, நீங்க குழந்தை பத்துக்க போறீங்க அப்படின்னலாம். இன்னொரு நல்ல ஒரு மெமரி என்னன்னா, என் அம்மா எப்போவுமே என்னோட பர்த்டே அப்போது ஃபோன் பேசும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, காலையிலேருந்து எவ்வளோ நேரம் டெலிவரி பெயின் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, எந்த டைமில் பிறந்தேன், அது எல்லாத்தையுமே எல்லா வருஷமும் சொல்லுவாங்க. இப்போது எனக்கு 26 வயசு முடிஞ்சிடுச்சு. 27ல் நான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கவலை என்னென்னா, நம்ம அம்மா அப்பாவுக்கு வயசாகிட்டு போகுதே அப்படின்னு நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே, இந்த வயசுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் இல்லை. அது வருஷத்துக்கு வருஷம் ஏறிட்டே தான் இருக்கும். எல்லாருக்குமே ஏறிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து பீச்சுக்கு கிளம்பும்போது ஒரு 4:30, 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே எப்படியுமே சன்செட் ஆகுறதுக்கு 8 o'clock ஆகும். அதனால் நம்ம பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் மட்டும். ஏன்னா மார்னிங்கில் வந்துட்டு இன்னொரு வேலை இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் வரும்போதே ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஐஸ் பாக்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். பீச்சுக்கு போகிறது நினச்சி நான் 2 நாள் முன்னாடியிலேருந்தே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் தான் பீச்சுக்கு போயிருக்கேன். இங்கே வந்து 2 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
எங்கள் ஊரில் இருக்கும்போது அவ்வளவா சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் நானும் சரி என் தங்கச்சியும் சரி அவ்வளவா நாங்கள் எங்கேயுமே போனதில்லை. நான் சென்னையில் இருந்த டைமில் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த பெசன்ட் நகர் பீச் இல்லைனா மெரினா பீச்சுக்கு கண்டிப்பாக போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. அதனால இங்கே வந்து பீச் போக போகிறோம், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. இப்போது நாங்கள் அகாடமி அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி அம்ப்ரெல்லா வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப சூடு. நம்ம பீச் டவல் இருக்குது, பீச் சேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த அம்ப்ரெல்லாவும் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். இங்கே வந்து ஐஸ் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க டேனி. ஆல்ரெடி வீட்டில் 2 இருக்குது. ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதுவும் ரிட்டர்ன் டேட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுவும் வீட்டில் தான் இருக்குது. அப்படி ரெண்டு ஐஸ் பாக்ஸ் வீட்டில் இருக்குது. இந்த லாஸ்ட் டைம் ஷாப்பிங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது லாஸ்ட் டைம் ஷாப்பிங் மட்டும் இல்லை, லாஸ்ட் டைமில் நம்ம எந்த வேலை அவசரமாக செய்யணும்னாலும் எனக்கு பிடிக்காது. அதை ஒரு 1 வீக் முன்னாடியே நான் செஞ்சு எல்லாமே ரெடியாக வச்சுருவேன். ஆனால் நாங்கள் இந்த அம்ப்ரெல்லா வாங்குகிற வேலையை மட்டும் நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் நாங்கள் இந்த கடைக்கு வரும்போதே கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. இந்த கிளைமேட் எல்லாமே கொஞ்சம் க்ளவுடி ஆகிடுச்சு. ஆனாலும் இந்த வெதரை சொல்லவே முடியாது. சில டைமில் ரொம்ப வெயில் அடிக்கும் சடனாக, சில டைமில் மழை பெய்யும். சரி வெயிலோ மழையோ எதுக்கு இருந்தாலுமே இது யூஸ் ஆகுமே, இல்லைனா நெக்ஸ்ட் டைம் கூட நாங்கள் பீச்சுக்கு போகும்போது இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டோம் வாங்குறதுக்கு. நாங்களும் ஒரு 10-15 நிமிஷம் சுற்றிட்டே தான் இருக்கோம். எங்கள் கண்ணுக்கு இந்த அம்ப்ரெல்லா மட்டும் படவே இல்லை. மற்ற எல்லா விஷயமும் இருக்குது. திரும்ப அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு கேட்டோம், இந்த அம்ப்ரெல்லா செக்ஷன் எங்கே இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அம்ப்ரெல்லா பிடிச்சி நாங்கள் எடுத்தோம். அது ஒரு $79 இருந்துச்சு. சரி அது வேண்டாம், எதுக்கு இவ்வளோ காசு இந்த அம்ப்ரெல்லாக்கு செலவு பண்ணணும், நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பீச்சுக்கு போகும்போது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமா டேடி ஒன்று எடுத்தாங்க. அதுவுமே ஒரு $40 கிட்ட இருந்துச்சு. எனக்கு அதுவுமே அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்குமே எனக்கு விருப்பம் இல்லை. இந்த அம்ப்ரெல்லா வந்துட்டு நம்ம பீச்சில் போயிட்டு பீச் டவல் போட்டு மேலே வந்துட்டு சேர் போட்டு 2 சேர் போட்டு உட்காந்தோன்னா ஒரே ஒரு அம்ப்ரெல்லா மட்டும் போதும் நமக்கு. அப்போ இந்த 2 சேருமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சரி பில் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் என் கண்ணுக்கு ஒன்று பட்டுச்சு. அது என்னென்னா கம்மி ரேட்டில் இந்த அம்ப்ரெல்லா ஒரு அம்ப்ரெல்லா வந்துட்டு ஒரு $7.9 இருக்கும். சரி நமக்கு இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது செலக்ட் பண்ணிட்டேன். $40 வாங்க வேண்டாம், இதில் 2 நம்ம வாங்கினா போதும், தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதை நாங்கள் பில் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த க்ரோகருக்கு போனோம். இந்த க்ரோகரில் போய் தான் ஒரு கேக் வாங்க போனோம். பீச்சில் போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்டர்டே பார்ட்டிலேயே என்னோட மெயின் கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. ஆனால் என்னோட பர்த்டே டைமில் ஒரு கேக் கட் பண்ணணும் இல்லை, அதனால எங்கள் 2 பேருக்கும் மட்டும் ஒரு குட்டியாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்திருந்தோம். நிறைய கேக் இருந்துச்சு. எது செலக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு ஆனால் சாக்லேட் ஃப்ளேவர் தான் எதுவாக இருந்தாலுமே எனக்கு பிடிக்கும். இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு செலிப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு சின்ன கேக் இருந்துச்சு. அது ஐ திங்க் $3 நினைக்கிறேன். அது வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போதே ஒரு 5:30-6 கிட்ட ஆயிடுச்சு. சரி வெதருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு. மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் இருக்கிற ஒரு வெதர்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் டைம் போன பீச் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 40 minutes 35 to 40 minutes டிஸ்டன்ஸில் இந்த பீச் இருக்குது. ஃபைனலி நாங்கள் பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த பீச் பக்கத்தில் ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் சைடில் இருக்கிற ரோடு மாதிரியே கரடு முரடாக இருந்துச்சு. இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காலையில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. அந்த தண்ணி தான் இதில் தேங்கி கிடக்குது. இப்போ நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நாங்கள் இந்த சேர் ஐஸ் பாக்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு கொஞ்சம் வாக் பண்ணி தான் நம்ம பீச் கிட்ட போகணும். இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே கூட நம்ம கார் பார்க் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு டிக்கெட் எடுக்கணுமா, அது எங்களுக்கு சரியாக தெரியல. அதனால நாங்கள் இன்றைக்கி இங்கே கொஞ்சம் தூரமாகவே காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். டேனி பாருங்கள் எல்லாரும். டேனியை பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க நிறைய வெயிட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பீச்சோட நேம் வந்துட்டு சர்ஃப்சைட் பீச். நீங்கள் இந்த ஹியூஸ்டன் ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். கப்புள்ஸுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ப்ரைவசியாக இருந்துச்சு இந்த பீச்.
அண்ட் இந்த பீச்சில் வந்துட்டு இந்த கடல் தண்ணி கொஞ்சம் பக்கமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அலை எதுவுமே இல்லை, கொஞ்சமாக தான் அலையுமே இருந்துச்சு. நம்ம ஊரில் எல்லாம் பீச்சில் எல்லாம் நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம கடல் தண்ணி பார்க்க முடியும். இங்கே அந்த ரோட்டுக்கு பக்கமாகவே நம்ம கடல் தண்ணி பார்த்துடலாம். நாங்கள் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். பீச் டவல் விரித்து அதுக்கு மேலே சேர் போடலான்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு காலையில் மழை பெஞ்சதுனால இது கொஞ்சம் வெட்டாகவே இருந்துச்சு. அதனால டவல் எதுவுமே போடல, சும்மா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சேர் மட்டும் போட்டிருந்தோம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த பீச் சைடில் போயிட்டு இந்த ஐஸ் பாக்ஸு சேர் எல்லாம் போட்டு உட்காந்து நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த டைம், சன்செட் ஆக போகிற டைம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் நிறைய கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த அலை, அதுல இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கடல் அலையோட சவுண்டு நமக்கு எப்போவுமே, நம்ம எப்போ கேட்டாலுமே, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. நிறைய பேர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாம் கொண்டு வந்து சவுண்டாக மியூசிக் போட்டு நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் மண்டே வந்திருந்தோம், அப்போவே இப்படி இருந்துச்சு. சாட்டர்டே சண்டேலலாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் உட்காந்து நிறைய கதை பேசிகிட்டு இருந்தோம். டேனி இதுவரையிலையும் பீச்சுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானுமே இதுவரையிலையும் நான் பீச்சுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே பீச்சில் போயிட்டு நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அதெல்லாமே டேனி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் ஒரு பீச் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பீச் பேர் வந்து கால்வெஸ்டன் பீச்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாம் வந்துட்டு நிறைய கடை இருக்கும், சீ ஃபுட்ஸ் எல்லாம் நிறையவே கிடைக்கும். அந்த மாதிரி நான் இதுவரையிலும் அங்கே போய் சாப்பிட்டதில்ல. ஆனால் இந்த ஏரியாவில் அவ்வளவா கடை எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பீச்சுக்கு வரும்போது இங்கே வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும், இல்லை வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டுட்டே பீச்செல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் உட்காந்து ஒரு 30 minutes போல் கதையெல்லாம் பேசிட்டு, சின்ன வயசில் உள்ள கதை, இப்போ உள்ள கதை, ஃப்யூச்சர் பற்றியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் நடந்த பார்ட்டிக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டாலர் ட்ரீ போயிருந்தோம். அங்கேருந்தே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும்போதே இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ரிப்பன் மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கட் பண்ணுறதுக்கு கேக்கெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ கட் பண்ணுறதுக்கு நைஃப் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே நான் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பேக்கில், அதனால அந்த ஸ்பூனை வச்சே நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்து சின்ன கப் கேக்கை நாங்கள் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு விஷ் பண்ணணுமா? என்ன விஷ் பண்ணணும் நீங்க சொல்லுங்க இப்போ. நமக்கு என்ன வேணும்? நம்ம லைஃப் லாங்கா ரொம்ப லவ் பண்ணி ஹாப்பியா ஆல்வேஸ் டுகெதரா இருக்கணும். அதுதான் எனக்கு விஷ். ஓகே, 2 பேரும் சேர்ந்து விஷ் பண்ணலாம். இப்படி கை வச்சுட்டு I pledge allegiance to the flag of the United States. இந்த கேக்ல இருக்கிற கேண்டில்ல எப்படியும் லைட் பண்ணா காத்து வந்து அணைச்சிடும் அப்படின்னு டேனிக்கும் தெரியும். இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த காத்து வந்துட்டு இந்த நெருப்பை நீ லைட் பண்ண விட மாட்டேன்னு இந்த காத்து வேற வந்து அணைச்சிட்டே இருக்கு. சரி, ஒரு வழியா அது எதுவுமே லைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. நீங்க ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? நான் இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆகஸ்ட்ல பர்த்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் நான் நிறைய பேர் கேள்விப்படுறேன், அது நிறைய பேருக்கு ஆகஸ்ட்ல தான் இருக்கு. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு ஆகஸ்ட்ல பர்த்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் வாங்கினது ஒரு குட்டியாக கப் கேக் தான். இது வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நானும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, நோ சுகர் டயட் அப்படின்லாம் டேனிக்கிட்ட சொல்லுவேன். அவங்க ஏதாச்சும் கடலை மிட்டாய் சரி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, நான் சாப்பிட வேண்டாம் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சுகரே எடுத்துக்க கூடாதுன்னு அவ்வளோவா ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, எப்போவாச்சும் நம்ம சுகர் எடுத்துக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துப்பேன். ஆனால் ரொம்ப எல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. இந்த கேக் ஒரு பைட் எடுத்ததுமே ரொம்ப திகட்டிடுச்சு. இது டேனி தான் செலக்ட் பண்ணாங்க, அதனால நீங்க தான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உண்மையே சொல்லணும்னா நம்ம ஊர்ல எல்லாம் கேக்கோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் அவ்வளோ டேஸ்டாலாம் கேக் இது வரையிலும் சாப்பிட்டது இல்லை. அது நார்மல் கேக்கா இருந்தாலும் சரி, இல்ல கப் கேக்கா இருந்தாலும் சரி, இங்க உள்ள கேக்கெல்லாம் எனக்கு ரொம்ப டேஸ்டியாலாம் தெரியல. ஆனா ரொம்ப சுகர் போட்டிருப்பாங்க, அது மட்டும் தெரியும். ஒருவேளை எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒரு கடையில நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அங்க கூட நம்ம ஊர்ல சாப்பிடுற அளவுக்கு டேஸ்டாலாம் இல்லை. மற்ற கடையில எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் பர்த்டே வந்துச்சுனாலும் கேக் கட் பண்ணா நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இங்க உள்ள கேக். நீங்க யாராச்சும் இங்க கேக் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க உள்ள கேக் பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெல்கம் டு எனக்கு லாங் லாங் ரொம்ப லாங் அவ்வளவுதானே. அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் போல தான், 2 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரம் போல தான் நாங்கள் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுவே எங்களுக்கு நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கேக் கட்டிங், அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பீச்சில் விளையாடணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். அந்த டைம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த க்ளவுடியான ஒரு வெதர் கூடவுமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம பீச்சுக்கு போறோம்னா நம்ம பீச்சுக்கு போயிட்டு அங்கே கடலை வாங்கி போடலாம், அதுக்கப்புறமா மீன் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இங்கே எல்லாம் பக்கத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடை எதுவுமே இல்லை. அதனால நம்ம இங்கே பீச்சுக்கு வரோம்னா நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வந்ததோ இல்லை நம்ம ஏதாச்சும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் நமக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டே நம்ம பீச்செல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம ஊர்லலாம் நம்ம இந்த பீச் டவல், அதுக்கப்புறமா சேர் எல்லாம் கொண்டு பீச் சைடில் எல்லாம் போட்டு உட்கார மாட்டோம். ஆனால் இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா, பீச்சுக்கு வரீங்கன்னா பீச் டவல், சேர்ஸ், வெயிலாக இருந்துச்சுன்னா அம்ப்ரெல்லா, இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நீங்கள் பீச்சை ரசிச்சுட்டே இருக்கலாம். நான் எப்போவுமே நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனாலே நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோஸ் கூட நான் என்னோட மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு நான் 4-5 வருஷம் இல்லை 10-15 வருஷம் கழிச்சு இந்த வீடியோஸ் நான் பார்க்கும்போதும் எனக்கு அன்னைக்கு அப்படி நடந்துச்சுல்ல, அன்னைக்கு நம்ம அங்கெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வரும்போது அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். இப்போ கூட இந்த கூகுள் ஃபோட்டோஸ்ல எல்லாம் நம்மளோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் வரும்போது அதுவும் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அந்த சன்செட் டைமில் நாங்கள் 2 பேரும் கடல் அலையில் காலெல்லாம் நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தண்ணிக்கு உள்ள கொஞ்சம் குழி மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த நண்டெல்லாம் வந்துட்டு உள்ளே இருந்துட்டு வெளியே வரும்போது ஒரு குழி மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே அப்படியே இருந்துச்சு. எனக்கு வேற ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏதாச்சும் நண்டு ஏதாச்சும் வந்து காலில் கடிச்சிடுமோ அப்படின்னு. அதனால நான் ரொம்ப தூரமாகலாம் கடலுக்குள்ள போகல. ஆனா நீங்க தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேரு குளிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு. எனக்கு என்னவோ சின்ன வயசுல இருந்தே இந்த கடல் தண்ணியில இறங்குறதுனா கொஞ்சம் பயம், அது இன்னுமே எனக்கு அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறமா டேனிய ஸ்டைலா நிக்க வச்சு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதான் அவங்க எனக்கு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. டேனிக்கு அப்பவே புரிஞ்சுது, ஓகே இவளுக்கு ஏதோ தேவை இருக்கு, இவளுக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, அதனாலதான் இவ என்ன நிக்க வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த கடல் அலையோட சவுண்டுக்கும் அந்த ஈவினிங் டைம்ல கொஞ்சம் சன்செட் ஆகிற டைம், இன்னொன்று அந்த காத்தடிக்கிறது, அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன்ல அந்த தண்ணிக்குள்ள குழியா இருந்துச்சுன்னு, அது இதுதான், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐ திங்க் இது என்னன்னே தெரியல, வேற ஏதாச்சும் பிராணியோட வீடான்னு எனக்கு தெரியல. நாங்கள் சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் வந்துட்டு ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு போல, அது கரெக்டாக எங்கள் முன்னாடி வந்ததும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இனி நாங்கள் அடிக்கடி இந்த பீச் டேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்தால் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்தாலும் கடைசியில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாதான் ஒரு நிம்மதி. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் அப்பாடா அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாள் ரொம்ப நல்லா போயிடுச்சு அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டிலே டின்னர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். வழியிலேயே ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு நினச்சோம்.
நினச்சோம். ஆனால் இன்னைக்கு மதியமும் நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டோம். நைட்லேயும் வெளியே சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சோம். திரும்ப 2 பேருக்குமே மேகி நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் ஆசை வந்துச்சு. ஆனால் வீட்டில் மேகி நூடுல்ஸ் இல்லை, இந்தியன் ஸ்டோரில் போய் வாங்கலான்னா நாங்கள் 8 o'clock 9 o'clock எல்லாமே இந்த இந்தியன் ஸ்டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வரும்போதே ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால அதுவும் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்ததுமே டேனி சொல்லிட்டாங்க, இந்த டெக்கரேஷன்ஸ் எதுவுமே நீ ரிமூவ் பண்ணாத, இன்னும் ஒரு 1 week உன்னோட பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை போய் தப்பா நினைச்சிட்டமே, எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்போ எனக்கு இன்னும் ஒரு 1 week பர்த்டே செலிப்ரேஷன் தான். ஹே ஜாலி. பீச்ல எல்லாம் விளையாடி ரொம்ப பசியா இருந்தோம். வீட்டுல வந்துட்டு ஸ்கிராம்பிள்ட் எக் பண்ணினேன். அதுக்கப்புறமா பிரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தேன் பட்டர்ல. கூடவே ஒரு டீ போட்டு குடிச்சோம். நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் டின்னர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேனி குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி டின்னர் எல்லாமே ரெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த ஸ்கிராம்பிள்டு எக், பிரெட், டீ எல்லாமே குடிச்சிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஷோ பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே என்னோட 26 வயசு நல்லபடியாக முடிஞ்சு 27 வயசு பிறந்துருச்சு. எனக்கு வயசாயிட்டே போகிறதுனால இனியாவது என் லைஃப்பை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.